வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. வித்தியாசமான சமையல், எளிமையான சமையல், சுலபமான சமையல், சுவையான சமையல், மொழி நம்ம சுவையோ சுவையில் மாத்திரம்தான். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நல்லா வருது. அதுதான் எங்களுடைய சக்ஸஸ். எல்லாம் செஞ்சு பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தேன் காலிஃப்ளவர் வறுவல், தேனை வச்சு ஒரு காலிஃப்ளவர் வறுவல் அட்டகாசமாக பண்ண போகிறோம். ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், அதே மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு சாம்பார் வச்சோம்னா ஆனியன் பக்கோடா, அதாவது தூள் பக்கோடா வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுப்போம். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சாம்பார் சாதத்துக்கோ, ஒரு ரசம் சாதத்துக்கோ, இல்லை ஒரு கீரை சாதத்துக்கோ வச்சுக்கலாம். இந்த தேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம காரம் சேர்க்கிறதால ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேன் வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து தேன் காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறோம். அந்த தேன் காலிஃப்ளவர் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் ஒரு நம்பர், கடலை மாவு 2 கை, அரிசி மாவு 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேன் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போது தேன் காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறது எப்படி பார்ப்போம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு தண்ணி தெளித்து பெசரிட்டு எண்ணெய் சூடான பிறகு எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பொரிச்ச காலிஃப்ளவரும் அது மேலே வந்து 2 டீஸ்பூன் தேன் விட்டோம்னா கொஞ்சம் காரசாரமாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக, நான் சொன்ன மாதிரி அந்த கீரை சாதம் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா தேன் ஊற்றிட்டா எப்படி இருக்கும் சாப்பிடும்போது, ஒரு மாதிரி ரொம்ப திதிக்காதா? தேனில் அவ்வளோ திதிப்பு வராது, ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த கிளேஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வெறும்னே சப்போஸ் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேன் விட்டு செய்யும்போது ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டமாகவும் கிடைக்கும். இப்போ அந்த தேன் காலிஃப்ளவர் வறுவலை செய்கிறது எப்படி பார்ப்போம். கடலை மாவு 2 கை, நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் உடைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி அரிசி மாவு 2 கை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதே மாதிரி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூனு, உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த சுட்ட எண்ணெய் சொல்லுவோம் இல்லையா, இந்த சுட்ட எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இந்த சுட்ட எண்ணெய் ஊற்றும்போது. இப்போது இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் போட்டுரும். எண்ணெய் மீன் டைம் சூடு பண்ணிக்கலாம். இப்போது இதில் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, எண்ணெய், சுட்ட எண்ணெய், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே என்ன பண்ணுறோம், தெளிச்ச மாதிரி போட்டு இதில் தண்ணி தெளிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி இதை தெளிச்சுட்டு பெசரிக்கணும். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 2 கை தண்ணியை தெளிச்சிக்கலாம். இப்போது நல்லா பெசரிடலாம். இப்போ என்ன ஒன்றா ஒரு காலிஃப்ளவர்லேயும் இது மசாலா போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊற விட்டோம்னா உப்பு உள்ளே இறங்கிடும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு பெசரிக்கலாம். எண்ணெய் மீன் டைம் எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த காலிஃப்ளவரும் இந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஒரு காலிஃப்ளவரும் நல்லா மசாலா சூப்பராக பிடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு காலிஃப்ளவர் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இந்த மசாலா வந்து உள்ளே ஊறிக்கும்.
ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். விட்ட பிறகு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். அது முறுமுறுப்பாக இருக்கும். நான் சொன்ன ஒரு கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு கீரை சாதத்தோடு இல்லை சாம்பார் சாதத்தை சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல பருப்பு ரசம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தேன் போட்டிங்க அப்படின்னா தேனுக்கே உண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. அது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இது முறுமுறுப்பாக எடுத்துடணும். நல்லா கிறிஸ்பாக இருக்கு பாருங்கள். இது மாதிரி வறுத்துடணும். சரிம்மா காலிஃப்ளவர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நிறைய டிஷ் செய்யலாம். காலிஃப்ளவரில் ஒரு அருமையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புலாவ் சூப்பராக இருக்கும். பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், முழு பூண்டு போட்டு வதக்கிறோம், பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா கீரி போட்டுடுறோம், 2 கப் அரிசி போட்டு காலிஃப்ளவரும் ஒரு அரை கப்பு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடுறோம். கொஞ்சமாக தனியாத்தூள் மாத்திரம் போட்டு அரிசியும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் பாதி தண்ணி பாதி கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சு தம்மில் போட்டுங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு புலாவ். அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் வந்து ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. செய்கிறது ஈஸி. அது மாதிரி காலிஃப்ளவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா காலிஃப்ளவர்னு சொல்லும்போது எனக்கு பச்சைப்பூ ஞாபகம் வருது. ப்ரொக்கோலின்னு சொல்கிறோம். அந்த ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் ஃபேமிலி. ஆனால் அந்த ப்ரொக்கோலிக்கு பார்த்தா மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி. காலிஃப்ளவரோட ப்ரொக்கோலிக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி. எஸ்பெஷலாக வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியும் அதே மாதிரி கொத்தமல்லியும். ஸோ அது மாதிரி அந்த ப்ரொக்கோலியை சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். மருத்துவ குணம் உள்ள நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு வெஜிடபிள். பட் நம்ம யாருமே அதை சாப்பிட்றதில்ல. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் யாருமேலாம் சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து பெரியவங்கள வச்சுட்டு வரணும், யார் வந்து சாப்பிட்லாம். அதை ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஆக்சுவலி. ஸோ அந்த ப்ரொக்கோலியும் இதே மாதிரி செய்யலாம். ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் ஒரே ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ரொக்கோலியை என்ன சொல்கிறீங்க தேன் வறுவலும் செய்யலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா முறுமுறுவாயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து தேன் ஊற்றி அதில் டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வி கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசி நிகழ்ச்சிக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேன் காலிஃப்ளவர் வறுவல். என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் பாதி 2 கை அரிசி மாவு, 2 கை கடலை மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு கொஞ்சம் சுட்ட எண்ணெயை விட்டு தண்ணி தெளித்து முறுமுறுப்பாக வந்து காலிஃப்ளவர் வறுத்துட்டோம். நான் சொன்னேன் அப்படியே சாப்பிட்லாம். இது அதே மாதிரி இந்த தேன் விட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கலக்கலாக இருக்கும். ஒரு நல்ல அருமையான ஸ்நாக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இது எண்ணெய் சூடாகி அந்த காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சிச்சு, கிறிஸ்பாக ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலகலன்னு இது பாருங்க. இது மாதிரி கிறிஸ்பான ஸ்டேஜில் இந்த காலிஃப்ளவர் எடுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், இதே எண்ணெயை சுட்ட எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து தேனை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவது அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அருமையான பிடிச்ச ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஓரமாக வச்சுறேன். இப்போது ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு இதில் வந்து இந்த பொரிச்ச காலிஃப்ளவர் போட்டு அந்த தேனை போட்டு கொடுத்தோம்னா அட்டகாசமான ஒரு தேன் காலிஃப்ளவர் வறுவல். அப்படியே சாப்பிட்றதுக்கும் சரி, சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. அதுக்கு முன்னாடி என்னுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ், விஷஸ், கடவுளை ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைங்களுக்கும். +2 எழுதுகிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு, 10th எழுதுகிற பிள்ளைங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா பிள்ளைங்களும் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது இதில் வந்து ஃப்ரைங் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், சுட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் இந்த பொரிச்ச காலிஃப்ளவர் போட்டுறேன். இந்த மாதிரி கலகல சத்தம் கேட்கணும். காலிஃப்ளவர் சத்தம் கேட்குது பாருங்கள், கலகலன்னு. அப்போ நல்லா முறுமுறுப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நான் சொன்னேன் இந்த தேன் விட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் தேனை எல்லா காலிஃப்ளவரும் போட்டால் பார்த்தா ஒரு கிளேஸ் கிடைக்கும். 2 டீஸ்பூன் தேன் இதை வந்து
பாருங்க அதுக்கு மின்மனுப்பு பாருங்க. இப்போ எப்படி இதில் மின்மனுப்பு இருக்குது அதே மாதிரி காலிஃப்ளவர் மின்மனுப்பு பாருங்க. சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்றேன். ஒரு பிளேட்டில் அருமையான தேன் காலிஃப்ளவர் கலக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் சாப்பிடும் சரி, ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக் டிஷ் இல்லாமல் சைட் டிஷ்ஷாக கொடுக்கும். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நம்மளுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு, பன்னீர் முந்திரி வறுவல். அந்த பன்னீர் முந்திரி வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், வெங்காயம் 1 கை, பச்சை மிளகாய் 3, கடலை மாவு 1 கை, கொத்தமல்லி 1/2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. பன்னீர் முந்திரி வறுவல் ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு, ஒரு நல்ல சைட் டிஷ் கூட. அப்படியே சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல தயிர் சாதம் மாதுளம்பழம் போட்டு பண்ணிவிட்டு அது கூட இந்த பன்னீர் முந்திரி வறுவல் சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டாப் டக்கர். இந்த சேமியா பக்காலாபாத்தோட இது சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் ஊற்றுறோம், 1 கை வெங்காயத்தை தாளிக்கிறோம், முந்திரி வதக்குறோம், கொத்தமல்லி வதக்குறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம், பன்னீரை போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு டாஸ் பண்ணிடுறோம். கடைசியாக 1 கை அந்த கடலை மாவு சுற்றி விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா அருமையான பன்னீர் முந்திரி வறுவல் சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுரும்ல, 1 குழிக்கரண்டி எண்ணெய் கொஞ்சமாக போதும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் 1 கை வெங்காயம், ஒரே 1 கை வெங்காயம், அதே மாதிரி அந்த 3 பச்சை மிளகாயும் போட்டுறேன். பச்சை மிளகாய் காரம் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் காரம் இருக்கும். இதோடையே இந்த முந்திரி பருப்பை போட்டுறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெங்காயத்தில் ஃப்ளேவர் அந்த முந்திரி பருப்பில் இறங்கணும். அதே மாதிரி முந்திரி பருப்பு அந்த முறுமுறுப்பாக இருக்கணும். சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அப்போ அட்டகாசமாக இருக்கும். அது இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது ஒரு 2 சப்பாத்தியோட இந்த பன்னீர் முந்திரி வறுவல் கொடுத்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு முந்திரி பிடிக்காது, சில பேர் பிள்ளைங்களுக்கு வந்து முந்திரி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். முந்திரி பிடிக்காத பிள்ளைங்க நீங்கள் முந்திரி பவுட்ரு பண்ணி போட்டு முந்திரி மாதிரி செய்யக்கூடாது. அது மாதிரி கொடுத்தா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து ஆல்மோஸ்ட் முந்திரி வந்து கொஞ்சம் அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி போட போகிறோம். போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர்னு சொல்லும்போது நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுருக்கோம். பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பன்னீர் வடை. நம்ம பன்னீர் செய்கிறோம். பன்னீர் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு போட்டுருவோம். திருவிட்டு பன்னீரை உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு பொடியாக இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி போட்டுரும், பூண்டை பொடியை நறுக்கி போட்டுரும். நல்லா பன்னீரையும் உருளைக்கிழங்கு நல்லா பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொரிக்காமல் தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த பன்னீர் வடை கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த முந்திரியும் வெங்காயமும் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த கலர் முந்திரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் மிளகாத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள்,
அண்ட் தென் கரம் மசாலா பொடி, உப்பும் போட்டுறேன். போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் முந்திரி வதக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு அந்த மசாலாவை போட்டிருக்கோம். அதாவது கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பன்னீரை போடணும். அதே மாதிரி கடல மாவுலாம் தோணும். அதுக்கு முன்னாடி வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. அருமையான பன்னீர் முந்திரி ரோல் பார்த்துட்ருக்கோம். வெங்காயத்தை வதக்கிட்டோம், அதே மாதிரி முந்திரி வதக்கிட்டோம், இந்த சில்லி பவுடர் அந்த தனியா தூள் போட்டு வதக்கிட்டு அதை இப்போ வந்து பன்னீரை போட போகிறோம். பன்னீரை போட்ட பிறகு கொஞ்சம் கடலமாவு போட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான பன்னீர் முந்திரி ரோல் நம்ம எப்படி சேர்ப்போம். கடைசியாக என்ன பண்ணுறேன், பன்னீரை போட்டுறேன். இந்த மசாலா வந்து இந்த பன்னீரில் இறங்குற மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சிடுறேன். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி தான் எடுத்துக்கிறேன் நான். நல்லா டாஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு கை கடல மாவு தூண மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஒன்றா, இந்த கடல மாவு போட்ட பிறகு ஒரு பன்னீர்லையும் செண்டு மாதிரி ஒட்டிக்கும், அந்த மசாலா ஒட்டிக்கும். இப்போ இந்த பன்னீரும் முந்திரியும் கலக்கலாக ட்ரையாக ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கொடுத்தாலும் சரி, பூரியில் அது மாதிரி வச்சு கொடுத்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் உப்புமா செய்யும்போது ரொம்ப பிடிக்கும். உப்புமா செய்யும்போது இது மாதிரி ஒரு பன்னீரும் முந்திரி ரோல் போட்டிங்க அப்படின்னா அட கஷ்டமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் பார்வைக்கு, வாசனைக்கு, உடம்பு நல்லதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருவோம். அருமையான பன்னீர் முந்திரி வறுவல். நம்ம 2 டிஷ் பார்த்தோம். தேன் காலிஃப்ளவர் வறுவல், பன்னீர் முந்திரி வறுவல். தேன் காலிஃப்ளவர் என்ன பண்ணுவோம், அரிசி மாவு, கடல மாவு, தனியாத்தூள், இந்த கரம் மசாலா பொடி போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து பெசரிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த காலிஃப்ளவர் வதக்கிட்டு தேனை விட்டோம். அருமையாக அப்படியே மினுமினுப்பாக அந்த காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்றதுக்கு சரி. அதே மாதிரி சாம்பார் சாதத்தில் சாப்பிடும்போதும், ரசம் சாதம் சாப்பிடும்போதும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோட கலகலாக இருக்குன்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து பன்னீர் முந்திரி ரோல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், வெங்காயத்தை வதக்கணும், முந்திரியை வதக்கிட்டு பச்சை மிளகாயம் போட்டு அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அந்த கரம் மசாலா பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னீரையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு அதில் என்ன பண்ணுறோம், அந்த கடல மாவை தூண மாதிரி போட்டு இறக்கிட்டோம். இது வந்து நல்ல தயிர் சாதத்தோடையோ இல்லை சேமியா பகலாபாத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் 2த்தையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.